நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில உங்களுக்காக ஒரு அருமையான கதையை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அக்கா தங்கை 2 பேர் இருக்காங்க. அக்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல குணம் படைச்சவங்க. ஆனா தங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பொறாம குணம், அதே மாதிரி கெட்டது நினைக்கிற குணம், இந்த மாதிரிலாம் இருக்கு. சோ இவங்க 2 பேரோட வாழ்க்கையில முதல்ல முன்னேற்றம் தங்கச்சிக்கு இருக்கு. ஆனா முடிவுல என்ன நடந்தது அதுதான் ட்விஸ்ட். சோ இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த கதையை நீங்க ஃபுல்லா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் நிறைய கதையை கொண்டு வரேன். இப்ப நம்ம முழு கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கமே ஒரு அழகான குடும்பத்தை காட்டுறாங்க. அதாவது குடும்பத்தோட தலைவர் பேரு நாராயணன் அப்படின்றது. அவருக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. மூத்த பொண்ணோட பேரு ரேவதி, இளைய பொண்ணோட பேரு ராணி அப்படின்றது. ரேவதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியானவங்களா இருப்பாங்க, நல்ல குணம் உடையவங்களா இருப்பாங்க. ரேவதிக்கு 27 வயசு ஆகுது. அதே மாதிரி தங்கச்சி ராணிக்கு 25 வயசு ஆகுது. ரேவதியை பொறுத்த வரைக்கும் தங்கச்சிக்காக நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது ஸ்கூல் டைம்ல, காலேஜ் டைம்ல எல்லாம் தங்கச்சிக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. தங்கச்சி அது எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அக்கா நமக்கு உதவி செய்யறாளே, அக்காக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு விஷயத்துல உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க மாட்டா. அக்கா விட என்னைக்குமே நம்ம ஒரு ஸ்டெப் அதிகமா தான் இருக்கணும்ன்ற மாதிரி யோசிப்பா. இப்ப அக்காக்கு ட்ரெஸ் வாங்குறாங்கன்னா அதை விட காஸ்ட்லியான ட்ரெஸ் எனக்கு வாங்கணும்னு நினைப்பா. அதே மாதிரி இப்ப கல்யாண வயசு வந்துருச்சு பாத்தீங்களா, அக்காக்கு ஒரு சம்பந்தம் பாக்குறாங்கன்னா அதை விட நம்ம பெரிய சம்பந்தத்துல தான் கல்யாணம் முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா ரேவதி அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. அதாவது கல்யாணம்ன்றது மனசு சார்ந்த விஷயம். அதாவது அவர் நல்லா பாத்துப்பாரா இல்லையான்னு யோசிக்கிற விஷயம். காசெல்லாம் பார்க்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அப்பா ஒவ்வொரு வரனா கொண்டு வராரு. அப்பாவுமே ஓரளவுக்கு நல்ல சம்பந்தமா பார்க்கலான்றதுக்காக ஒரு நல்ல வேலையில இருக்க மாப்பிளையா பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ரேவதி என்ன சொல்றாங்கன்னா, வேலை ஓரளவுக்கு இருந்தா போதும், அதாவது அவர் நல்லவரா இருக்கணும், மொத்தத்துக்கு என்ன நல்லபடியா பாத்துக்கிறவரா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரேவதி சொல்றாங்க. அப்பாவுமே சரின்ற மாதிரி 2-3 மாப்பிள்ளைங்களா அடுத்தடுத்து காட்டுறாரு. அதுல ஒருத்தர் பாக்குறதுக்கு ரொம்ப ஜென்யூனா இருக்க மாதிரி இருக்கு. அவர் பேசும்போது, அதாவது பாக்குறதுக்காக வரும்போது பேசுறதுமே ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட பேரு ஜெய் அப்படின்றது. இந்த ரேவதிக்கு ரொம்பவே பிடிச்சிருது. நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வீட்டுல சொல்றாங்க. சோ 2 பேரோட வீட்டை சேர்ந்தவங்களும் பேசி கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ராணி தான் இதுல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்னன்னா அக்காவோட லைஃப் சாதாரணமா இருக்கணும், கடைசி வரைக்கும் அக்கா நமக்கு கீழே இருக்கணும்ன்ற மாதிரிலாம் ராணி யோசிப்பாங்க. அதாவது தங்கச்சி அப்படி யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. இப்ப ஜெய்ய பொறுத்த வரைக்கும் பெருசா சம்பாதிக்கிறவர் கிடையாது, ரொம்ப சாதாரணமா சம்பாதிக்கிறவரு, நேர்மையானவர். அதெல்லாம் ராணிக்கு தேவையில்லை. இவர் கொஞ்சம் சம்பாதிக்கிறது கம்மியா இருக்கு, கடைசி வரைக்கும் அக்கா நமக்கு கீழே இருக்கணும், அப்ப நம்ம ஒரு பெரிய சம்பந்தத்தை பார்த்து பிடிக்கணும், அப்பா கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அக்காவோட கல்யாணம் முதல்ல முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிப்போன்ற மாதிரி ராணி நிறைய கணக்கெல்லாம் போடுறாங்க. அந்த இடத்துல ஜெய் வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட ராணி பெருசா பேச மாட்டாங்க. ஏன்னா ராணியை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் ரொம்ப சாதாரண ஆளுங்க அப்படின்ற மாதிரி இப்பயே அவ்வளவு மோசமா தான் நடத்துறாங்க. இதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன தங்கச்சி இப்படி பண்றான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஜெய்யுக்குமே ஒரு மாதிரி இருக்கு, என்ன தங்கச்சி ராணி இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பெருசா கண்டுக்கல. சரி, நம்மளுக்கு பாத்திருக்க பொண்ணு ரேவதி ரொம்ப நல்ல விதமா பேசுறா, பழகுறா, சோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப 2 பேருக்குமே நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருது. இப்ப ராணி என்ன பண்றான்னா, அக்கா விட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா பாத்தீங்களா, அப்பா கிட்ட வரா. அப்பா கிட்ட எனக்கு நீங்க ரேவதி மாதிரி சாதாரண மாப்பிள்ளை எல்லாம் பாக்காதீங்க, எனக்கு பெரிய இடத்து மாப்பிள்ளை வேணும், எனக்கு நீங்க நிறைய சவரன் போடுறேன்னு சொல்லுங்க, எனக்கு நல்ல மாப்பிள்ளை தான் வேணும், நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளை தான் வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எந்த மாப்பிள்ளை அப்பா ஓரளவுக்கு வசதியான மாப்பிள்ளையை கொண்டு வந்தா கூட இந்த மாப்பிள்ளை எல்லாம் எனக்கு வேணாம், இன்னும் வசதி வேணும், இன்னும் வசதி வேணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அக்கா நடுவுல வீட்டுக்கு வருவாங்க பாத்தீங்களா, அப்ப அக்காவை நக்கல் பண்றாங்க. அதாவது என்னக்கா எதுவும் புதுசா நகை வாங்கலையா, புதுசா காரு பைக்குன்னு எதுவும் வாங்கலையா அப்படின்ற மாதிரி அக்காவை நக்கல் பண்றாங்க. ரேவதியோட ஹஸ்பண்டால அதை வாங்கி தர முடியாது, ஜெய்யால வாங்கி தர முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலுமே குத்தி காட்டுற மாதிரி வேணும்ட்டே பேசிட்டு இருக்காங்க. தங்கச்சி எப்பவுமே இப்படிதான், நம்மள குத்தி காட்டுறதுக்கு தான் இதை பேசுறான்றது கூட ரேவதிக்கு புரியுது. ஆனா ரேவதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரணமா பதில் சொல்றாங்க. அதாவது அவ சாதாரணமா கேள்வி கேட்டு சாதாரணமா பதில் சொல்ற மாதிரி இவங்க அதை கொண்டு வராங்க. ஆனா அவ குத்தி காட்டுறதுக்கு தான் பேசுறான்றது தெளிவா தெரியுது. இப்ப ராணியை பொறுத்த வரைக்கும் அப்பா கிட்ட பெரிய இடத்து சம்பந்தம் தான் வேணும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாத்தீங்களா. இப்ப அப்பாவும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சம்பந்தத்தை கொண்டு வராரு. அந்த சம்பந்தத்தை இவளுமே எனக்கு இது ஓகே உடனே பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றா. இப்ப அவங்களுமே பாக்குறதுக்காக வராங்க. இவளுமே மாப்பிள்ளை கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அப்படி பேசும்போது அவரோட ஆக்டிவிட்டி ரொம்ப ரஃபா இருக்கு. அதாவது மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாரு, ஒரு மாதிரி சட்டுன்னு பேசுறாரு. ராணிக்கே பெருசா ஈடுபாடு இல்ல, என்னடா மாப்பிள்ளை இப்படி இருக்காரு, ஆனா நல்லா வசதியா இருக்காரு, பேசாம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எனக்கு ஓகேன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாங்க. சோ கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கும் போதே சொந்தக்காரங்கள்ல சிலர், அதாவது எப்பவுமே பொண்ணை கொடுக்க போறானா விசாரிப்பாங்க பாத்தீங்களா, அப்படி மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்கும் போது மாப்பிள்ளைய பொறுத்த வரைக்கும் சட்டுன்னு கோவப்படக்கூடியவரு, அதே மாதிரி கெட்ட பழக்கங்கள் இருக்கு, அதனால யோசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நீங்க கட்டி தராதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க, யோசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பா என்ன பண்றாரு, இத பொண்ணு கிட்ட சொல்லலான்ற மாதிரி ராணி கிட்டயும் சொல்றாரு. ஆனா ராணியை பொறுத்த வரைக்கும் ரேவதியை ஜெயிக்கணும்,
மாப்பிள்ளை வந்து பணக்காரரு, கொஞ்சம் கெட்ட பழக்கம் தான் இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம நல்லா வசதியா இருக்க போறோம், ஒரு பெரிய வீட்டுல இருக்க போறோம். ரேவதி ஒரு சாதாரண வீட்டுல இருக்க போறோம், நம்ம பெரிய வீட்டுல இருக்க போறோம். அதனால அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப கல்யாணமும் முடியுது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ராணிக்கு ஒவ்வொரு பிரச்சனையா வருது. ஒரு வாரம் 2 வாரம் பிரச்சனை தெரியல. ஆனா போக போக மாமியார் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா அந்த வேலையை செய், இந்த வேலையை செய்யின்ட்டு அவங்க வருமானத்துக்கு வந்து வேலைக்காரங்களை வச்சே அந்த விஷயத்த பண்ணலாம். வேலைக்காரங்களும் இருக்காங்க, ஒரு வேலைக்காரங்க இருக்காங்க. அதை தாண்டியுமே வந்து மருமக எல்லா வேலையும் பண்ணுன்ற மாதிரி மாமியார் நினைக்கிறாங்க. அந்த வேலையை பண்ணு, இந்த வேலையை பண்ணு அப்படின்ற மாதிரி மாமியார் இருக்காங்களா பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொஞ்ச நாள் இந்த டார்ச்சர் எல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரேவதியை விட நம்ம நல்லா இருக்கணும், அதனால இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நைஸா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம், அதாவது தனி கொடுத்தனும் போயிடலான்ற மாதிரி ஹஸ்பண்டோட காதுல போடலாம். ஹஸ்பண்ட் நமக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பாருன்ற மாதிரி இவங்க கணக்கு போடுறாங்க. ஆனா இவங்க கணக்கு போட்ட மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏன்னா ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க வந்து அன்பா இருக்கிற சமயத்துல வந்து நைஸா பேசுறாங்க. இந்த மாதிரி உங்க அம்மா என்ன டார்ச்சர் பண்றாங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது, நம்ம தனி கொடுத்தனும் போயிட்டா என்னன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் போக முடியாது, இங்கதான் இருப்பன்ற மாதிரி சொல்றாரு. அவரோட பேச்சுமே வந்து எப்படி இருக்குன்னா டப்பு டப்புன்னு பேசுறாரு. அதாவது பொறுமையா இவங்க ஏதாவது சொல்ல நினைச்சா அவர் சட்டு சட்டுன்னு பேசுறாரு. இவங்களால எதுவுமே பேச முடியல. சரி, அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் போல. சரி விடு, என்னதான் இருந்தாலும் ரேவதியை விட நம்ம ஒரு பணக்கார லைஃப் தானே வாழ்றோன்ற மாதிரிலாம் யோசிச்சு இவங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க. ரேவதி அடிக்கடி அம்மாவை பாக்குறதுக்காக வர மாதிரி இவங்களுமே வருவாங்கல்ல. அதாவது அம்மாவோட வீட்டுல ஏதாவது அம்மாக்கு முடியலனாலோ அப்பாக்கு முடியலனாலோ பாக்குறதுக்காக வருவாங்கல்ல. அந்த மாதிரி ரேவதி பாக்குறதுக்கு வர மாதிரி இவங்களுமே வராங்க. ரேவதி வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஜெய் பண்றதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. நல்லபடியா பாத்துக்கிறாருமா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரேவதியோட ஹஸ்பண்ட் ஜெய்யை பொறுத்த வரைக்கும் வந்து சம்பளத்தை உயர்த்தி இருக்காங்க போல, 2000 ரூபாய் உயர்த்தி இருக்காங்க. அதை பத்தியும் வந்து அம்மா கிட்டே இவங்க சந்தோஷமா சொல்றாங்க. இந்த மாதிரி 2000 ரூபாய் உயர்த்தி இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ராணியும் கொஞ்சம் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்கா. அக்காவை நோண்டணும், அக்காவை வெறுப்பேத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இவளோட லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா அது கூட வந்து இவளுக்கு பெருசா தெரியல. அதை பத்தி எல்லாம் அம்மாக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அக்காக்கு தெரிஞ்சிடக்கூடாது. நம்ம வந்து அந்த வீட்டுல என்னன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வெளியே அதை காமிச்சிக்க கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறா. இப்ப அக்கா வந்து அக்காவோட ஹஸ்பண்டுக்கு 2000 ரூபாய் வந்து இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்கல்ல, அதை இந்த இடத்துல நக்கல் பண்ணிட்டு இருக்கா. ஓஹோ, 2000 ரூபாயா, அதை வச்சு நிறைய பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அவ கிண்டல் பண்றது ரேவதிக்கும் தெரியுது. ஆனா ரேவதி அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. தங்கச்சி சாதாரணமா சொல்றா அப்படின்ற மாதிரி தங்கச்சி கிட்ட உன் லைஃப் எல்லாம் எப்படி போகுதுன்ற மாதிரி சாதாரணமா கேக்குறாங்க. இவ லைஃப் தான் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குல்ல, மாமியார் கொடுமை, அதே மாதிரி ஹஸ்பண்டும் ரொம்ப ரூடா தான் நடந்துக்கிறாரு. இதெல்லாம் இருந்தாலுமே இவன் என்ன பண்றானா, அதெல்லாம் சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அங்கெல்லாம் வந்து எந்த வேலையும் நம்ம பார்க்க தேவையில்ல, மொத்தம் 3 பேர் அந்த வீட்டுல வேலை பாக்குறாங்க, அவங்களே எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா பில்டப் கொடுக்குறா. அதாவது இவ கஷ்டப்பட்டாலும் அந்த விஷயத்த வெளியவே காட்டக்கூடாது, நம்ம அக்கா முன்னாடி செம்மையா வாழ்ந்து காட்டுறோன்ற மாதிரி நம்ப வைக்கணும்ன்றதுக்காக அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. ரேவதி அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. நல்லது நல்லதுன்ற மாதிரி நல்ல விதமா பேசுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ராணியோட கணவரோட பேரு அரி அப்படின்றது. அரிய பொறுத்த வரைக்கும் வந்து தொழில் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு, பிசினஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிசினஸ் ஓரளவுக்கு நல்லா போயிருக்கு. அது மூலியமா தான் நிறைய சேர்த்திருக்காரு. அப்பா டைம்லயே இவங்க கிட்ட சொத்து இருந்தது. அதை தாண்டி அரியும் அந்த பிசினஸ் கண்டினியூ பண்றாரு. நல்லாவே காசு கிடைச்சிட்டு இருக்கும். ஆனா அந்த வேலையில ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால அடிக்கடி குடிப்பாரு. போக போக வந்து ராணி மேல கையும் நீட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அன்பா பேசாம இருந்தவரு இப்ப போக போக கையும் நீட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ராணி வந்து என்னடா கையெல்லாம் நீட்டுறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலைப்படுறாங்க. தனியா உட்காந்து அழுகுறாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் போனதுக்கு அப்புறம் நிம்மதி, சரி ஹஸ்பண்ட் துன்பப்படுத்துறாரு, அவர் போனதுக்கு அப்புறம் நிம்மதின்னு பார்த்தா போனதுக்கு அப்புறம் மாமியார் டார்ச்சர் பண்றாங்க. என்ன நீ உட்காந்துட்டு இருக்க, அந்த வேலையை பண்ணி இந்த வேலையை பண்ணின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இது, பணக்கார லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்டதுக்கு நம்ம இவ்வளவு அனுபவிக்கிறோமே, இதுக்கு வந்து அக்கா மாதிரி சாதாரண ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணி நிம்மதியான லைஃப் வாழ்ந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தோண ஆரம்பிச்சிருது. இப்படி போயிட்டு இருக்கும் போது அரி பிசினஸ் பண்றாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பிசினஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அதாவது பெரிய லெவல்ல லாஸ் எல்லாம் சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. இதுல இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. என்னடா இது, எல்லாம் கையை விட்டு போய்கிட்டே இருக்கே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. நீ வந்த நேரம் தான் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை போட்டு திட்டுறாரு. அதாவது நீ வந்த நேரத்தினால தான் இந்த பிசினஸ் எல்லாம் லாஸ்ல போகுதுன்ற மாதிரி ஒய்ஃபை ரொம்ப திட்டுறாரு. ஏற்கனவே அடிக்க ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா, இப்ப பிசினஸ் லாஸ்ல போறதுனால காரணமே இல்லாம ஒய்ஃபை போட்டு அடிக்கிறாரு. என்ன எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க எவ்வளவோ கேட்டு பாக்குறாங்க. ஆனா இவரு நிறுத்துற மாதிரியே கிடையாது. ஒய்ஃபை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. போக போக உடம்புல காயமே நிறைய இடத்துல தெரியுது, அந்த அளவுக்கு அடிக்கிறாரு. மாமியார் கிட்ட இதை பத்தி பேசலாம், மாமியாரே ஒரு பக்கம் குடும்பம் பத்திட்டு இருக்காங்க. ஆனா இவர் அடிக்கிறதெல்லாம் மாமியாருக்கு தெரியாது, நம்ம மாமியார் கிட்ட பேசலான்ற மாதிரி நாசுக்கா மாமியார் கிட்ட இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும் போது, ஆமா நீ வந்த நேரம் தான் சரி கிடையாது,
உன்ன மாதிரி ஒரு மருமகளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பாரு, என்ன சொல்லணும், நான் வந்து வேற ஒரு பணக்கார வீட்டுல இருந்து தேர்ந்தெடுத்திருந்தேன்னா அந்த பணக்காரங்க வீட்டுல இருந்து காசு வந்திருக்கும், ஏதாவது பண்ணிருக்கலாம், இந்த கஷ்டத்தை விட்டு வெளியே வந்திருக்கலாம், உன்ன போய் கல்யாணம் பண்ணாம பாரு அப்படின்ற மாதிரி மாமியார் ஒரு பக்கம் திட்டுறாங்க. இவங்களால தாங்கிக்கவே முடியல. கொஞ்ச நாள் நான் இங்க இருக்க மாட்டேன், நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போறேன்ற மாதிரி இவங்களே அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மா வீட்டுக்கு வந்தவங்க முதல்ல பிரச்சனையை சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் சோகமாவே இருக்காங்க. பொண்ணு சோகமா இருக்கிறத வச்சே, அதாவது சின்ன பொண்ணு சோகமா இருக்கிறத வச்சே அம்மா ஏதோ பிரச்சனைன்றத புரிஞ்சுக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்ற மாதிரி பேச்சு கொடுக்குறாங்க. அப்ப ராணி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க, இதுதான் பிரச்சனைன்ற மாதிரி. இது எதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்ல, சரி என்ன பண்றது, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் எதுக்குமா அட்ஜஸ்ட் பண்ணும், இவ்வளவு எப்படிமா நான் கஷ்டப்பட முடியும்ன்ற மாதிரிலாம் இவங்க ரொம்ப புலம்புறாங்க. நீ தானடி ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த பையனை பத்தி சில தப்பான தகவல்லாம் வந்தது, சொந்தக்காரங்க அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்கன்னு தகவல்லாம் வந்தது, அதை மீறி நீ தானே கல்யாணம் பண்ண, நாங்களும் எவ்வளவு எடுத்து சொன்னோம், நீ கேட்கல, நீ வந்து இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மாவும் புத்திமதி சொல்றாங்க. ராணிக்கு திரும்பி அந்த வீட்டுக்கு போகவே பயமா இருக்கு. என்ன காரணத்தை சொல்லி அடிப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எப்படியாவது வந்து நம்ம இதுல இருந்து தப்பிக்க முடியுமா, அதுல இருந்து வெளியே வர முடியுமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரேவதியோட ஹஸ்பண்ட் ஜெய்ய பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறதா சொன்ன பாத்தீங்களா, சம்பளம் வேற இன்கிரிமெண்ட் எல்லாம் கிடைச்சிருக்கும். அதை தாண்டி வந்து அவர் தனியா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா வந்து அவர் வேலைக்கு போயிட்டு வந்தோம், டைம் இருக்கு, அதுல ஏதாவது பண்ணோம், அதாவது ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணா அந்த விஷயத்த பண்ணலான்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. ரேவதியும் அதுக்கு தயாரா இருக்காங்க. சரி நானும் ஏதாவது பண்றேன், நீங்களுமே அப்பப்ப வந்து ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் போது ஒரு காய்கறி கடை மாதிரி ரன் பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுமே ஏத்துக்கிறாங்க. ஓரளவுக்கு சேவிங்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அது மூலியமா ஒரு காய்கறி கடையை போடுறாங்க. ஹஸ்பண்ட் ஆபீஸ்லாம் முடிச்சுட்டு வந்து சப்போர்ட் பண்றாரு. இவங்க வீட்டுல இருக்காங்கல்ல, அந்த டைம் அந்த காய்கறி கடையை மேனேஜ் பண்றாங்க. அது மூலியமா இவங்களுக்கு கொஞ்சம் காசெல்லாம் அதிகமா வர ஆரம்பிக்குது. அது மூலியமா இவங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ராணியோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா, ராணி வந்து அடி வாங்கினாலும் பரவாயில்ல, என்ன பண்ண முடியும், நம்ம அந்த வீட்லயே இருக்கலாம்னு இருக்கிறாங்க. ஆனா மாமியார் ஒரு ஸ்டேஜ்ல, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுனால தான் தர்த்திரம் பிடிச்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது, வெளியே போ அப்படின்ற மாதிரி அடிச்சு துரத்துற லெவலுக்கு வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு போ, நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரிய மாட்டேங்குது. அம்மா கிட்ட வந்து இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அக்காக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. அக்கா வந்து இந்த வீட்டுக்கு வரும்போது இவங்க அழுவுறதெல்லாம் பாக்குறாங்க, விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருது. அக்கா நான் உன்னை வந்து ரொம்ப வந்து அசிங்கப்படுத்தி இருக்கேன், என்ன மன்னிச்சிருக்கா, அதாவது உன் லைஃப் வந்து நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நான் எவ்வளவு நினைச்சிருக்கேன், ஆனா இப்ப என்னோட லைஃப் இப்படி ஆயிருச்சு, இன்னொருத்தங்களுக்கு கெடுதல் நினைச்சா நமக்கு தான் அந்த கெடுதல் நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மையாயிருச்சு அப்படின்ற மாதிரி தங்கச்சி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவர் சீக்கிரமா டைவர்ஸ் பேப்பரை அனுப்பி வைக்கிறேன், கண்டிப்பா டைவர்ஸ் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு, திரும்பி அந்த மனுஷன் கூட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த சமயத்துல வந்து அக்காவோட அந்த வேலை கொஞ்சம் வந்து நல்லா வருமானத்தை தர ஆரம்பிக்குது. அவங்களோட வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதாவது வந்து கல்யாணம் பண்ணும்போது சாதாரண நிலைமையில இருந்தவங்க இப்ப ஓரளவுக்கு வளர்ச்சியை பாக்குறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ வந்து அந்த கடைக்கு வா, நீ வந்து கடையில என் கூட பார்ட்னர் மாதிரி இருந்துக்கோ, கிடைக்கிற லாபத்தை நம்ம பிரிச்சுக்கலாம், நீயுமே போக போக வந்து இதை ஒரு தொழிலா கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. ராணிக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கப்புறம் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கக்கூடாது, இப்போ வந்து அவரோட காசை டிபெண்ட் பண்ணி இருந்ததுனால தானே நம்மளை அடிச்சாரு உதைச்சாரு, இதுக்கப்புறம் நம்ம தனியா பண்ணா என்ன, அக்கா கூட சேர்ந்து பண்ணலாம், விஷயத்தை கத்துக்கிட்டு நம்ம தனியா கூட ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அக்கா கூட சேர்ந்து செயல்படுறாங்க. அக்கா கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறாங்க. சின்ன வயசுல வந்து அக்கா நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, அது எதையுமே இவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. என்ன இது சாதாரண ஹோம்வொர்க் முடிச்சு தந்தா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனா இப்ப அக்கா வந்து தொழில நல்லா சொல்லி தராங்க. அவங்களுக்கு ஒரு 4-5 மாசத்துல நல்ல பிராக்டிஸ் ஆயிருது. தங்கச்சிக்கு அந்த தொழில சொல்லி தராங்க. அதுல லாபமும் எவ்வளவு வருதுன்றதெல்லாம் அக்கா தெளிவா சொல்றாங்க. டிரான்ஸ்பரண்டா இருக்காங்க. இவ்வளவு வருது, நீ வந்து இதெல்லாம் கரெக்டா பண்ணனா, அதாவது கரெக்டா மேனேஜ் பண்ணா இவ்வளவு சம்பாதிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து அவரு, அதாவது ஜெய் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே நிறைய சொல்லி தராரு. அதாவது இவங்களுக்கு வந்து என்னென்ன விஷயம், எங்க லோடு எடுத்தா கம்மியா இருக்கும், இது எல்லாத்தையும் சொல்லி தராரு. நம்ம வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட இந்த விஷயத்த பண்ணா என்ன, பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசி நம்ம பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நாங்களுமே எங்க சைட்ல பினான்சியலா கொஞ்சம் ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி அக்காவும் அக்காவோட வீட்டுக்காரரும் சொல்றாங்க. சோ இவங்க தனியா ஒரு கடையை வைக்கிறாங்க. இவங்களுமே வியாபாரத்தை பாக்குறாங்க. ஓரளவுக்கு நல்லா லாபம்லாம் வருது. இதுக்கப்புறம் 2வது வாட்டி நம்ம வந்து திரும்பி கண்டிப்பா வந்து மறுமணம் பண்ணணும். ஆனா வந்து இந்த வாட்டியாவது ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கணும். அதாவது பணத்தை வந்து பார்த்து தேர்ந்தெடுக்க கூடாது, அவர் நல்லவரா இல்லையான்றதை பார்த்து தேர்ந்தெடுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான வேலைகள் நடக்குது. இதோடயே இந்த கதை நிறைவு பெறுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.